வணக்கம் நண்பர்களே. மகிழ்ச்சி பொங்கும் திருநாள், இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் நாள். கிறிஸ்துமஸ் மரத்தை அலங்கரித்து புத்தாடை உடுத்தி நட்சத்திர மின்விளக்குகளை தொங்கவிட்டு மகிழும் நாள். சாவை பரிசாக பெற்றாலும் அன்பை இந்த உலகிற்கு பரிசாக அளித்த இயேசுபிரானின் பிறந்த நாள். ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகையை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்துமஸ் மரம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் கிறிஸ்துமஸ் மரத்துக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. கிபி 336 தான் கிறிஸ்துமஸ் தினம் முதலில் கடைபிடிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. கிபி 1510 வரை கிறிஸ்துமஸ் மரம் அந்த கொண்டாட்டத்தில் இடம் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. பாகன் மக்களுக்கு பைன் அல்லது ஓக் மரத்தை வழிபடும் பழக்கமானது இருந்திருக்கு. அந்த மரம் கிடைக்காத பட்சத்தில் பிரமிட் வடிவில் உள்ள ஒரு மரத்தை மலராலும் பழங்களாலும் அலங்கரித்து வழிபட்டு வந்திருக்காங்க. ஜெர்மனியிலேருந்து தான் இந்த கிறிஸ்துமஸ் மரம் வைத்து வழிபடும் பழக்கமானது நமக்கு வந்திருக்கு. கிறிஸ்துமஸ் மரத்தை முதலில் லைட்டால் அலங்கரித்த பெருமை யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களோட நண்பர்கள் தான். அதாவது அவரோட கண்டுபிடிப்பை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டவே லைட்டால் கிறிஸ்துமஸ் மரங்களை அலங்கரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக சாண்டா கிளாஸ், அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்னாலே கிறிஸ்துமஸ் தாத்தா தான். கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படின்னு சொன்னாலே குழந்தைகள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை. அதாவது அவர் நிறைய பரிசளிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை தான். இது உண்மைதாங்க. துருக்கி நாட்டில் வாழ்ந்த துறவி செயின்ட் நிக்கோலஸ் தான் அந்த சாண்டா கிளாஸ். வாழ்க்கை முழுவதும் அன்புடன் பிறரை அரவணைத்து வந்தவர். பல ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்தவர். அனைத்து விதமான விளையாட்டு பொருட்கள், பரிசு பொருட்களை பரிசாகவும் தருபவர். சாண்டா கிளாஸ் தாத்தாவிற்கு முதலில் சிகப்பு வண்ண உடை அளித்த பெருமை கொக்கோ கோலா நிறுவனத்துக்கே போய் சேரும். ஆமாங்க, 1931 தன்னோட நிறுவனத்தை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக சாண்டா கிளாஸை வச்சு விளம்பரப்படுத்துனாங்க. அப்பொழுதுதான் சாண்டா கிளாஸ் தாத்தானாலே சிகப்பு வண்ண உடை அப்படின்னு மக்கள் மனசில் பதியவும் வச்சாங்க. இருப்பவற்றை பிறருக்கு மனம் கொடுத்தால் நாமளும் ஒரு சாண்டா கிளாஸ் தாங்க. அடுத்ததாக கிறிஸ்துமஸ் மிட்டாய்கள். குழந்தைகளுக்கு மிட்டாய்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளின் அழுகையை கட்டுப்படுத்தவே கிறிஸ்துமஸ் மிட்டாய்கள் தயாரிக்கப்பட்டது என்பதுதான் மிக சுவாரஸ்யமான விஷயம். ஆமாங்க, 1670ஆம் ஆண்டுகளில் கலோன் தேவாலயங்களின் இசைக்குழு தலைவரானவர் தான் இந்த மிட்டாயை தயாரிச்சிருக்காரு. ஆடு மேய்க்கும் குச்சி வடிவில் தான் இந்த மிட்டாயை வடிவமைச்சிருக்காரு. தேவாலயங்களுக்கு வரும் குழந்தைகளின் அழுகையை நிறுத்ததான் இந்த மிட்டாய்கள் தயாரிக்கப்பட்டது என்பதுதான் மிகவும் சுவாரஸ்யம். இது கிறிஸ்மஸ் கேக். கிறிஸ்மஸ் வந்தாலே கிறிஸ்மஸ் கேக்கு களை கட்ட ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, முந்தைய காலங்களில் மெல்லியதாக அரைக்கப்பட்ட கோதுமை மாவை கஞ்சா கலக்கி குடிச்சிருக்காங்க. காலம் போக போக உலர்ந்த பழங்கள், தேன் இதெல்லாம் சேர்த்து இப்பொழுது அதுக்கு கேக் உருவம் கிடைச்சிருக்கு. கிறிஸ்மஸ் ரீத் 1500களில் ஜெர்மனியில் வெற்றி பெற்ற அரசர்களுக்கு இதை மணிமகுடமாக சூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் இது இன்றியமையாத இடம் பிடிச்சிருக்கு. இதோட வட்ட வடிவம் எதை உணர்த்துது அப்படின்னா, வாழ்க்கைக்கு எல்லையே இல்லை அப்படின்றதையும் கடவுளோட அன்பிற்கு என்றுமே முடிவில்லை அப்படின்றது தான் உணர்த்துது. இதை மெழுகுவத்தி பல வண்ணப்பூக்களை கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள சிகப்பு நிறம் ஜீசஸ் நமக்காக சிந்திய ரத்தத்தை உணர்த்துது. இதில் உள்ள பச்சை நிறம் அவரோட வருகையை உணர்த்துது. இதில் உள்ள தங்க நிறம் ஒரு வெளிச்சத்தை உணர்த்துது. கிறிஸ்மஸ் ஸ்டார். கிறிஸ்மஸ் காலங்கள் வந்தாலே எல்லார் வீட்டுக்கு முன்னாடி வண்ணமயமான ஸ்டார்கள் தொங்குறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இயேசு கிறிஸ்து அவதரித்ததும் இந்த உலகிற்கு அதை உணர்த்த ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா இல்லை கட்டுக்கதையான்னு பல விவாதங்கள் போயிட்டு இருந்த நேரத்தில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது உண்மைதான், எங்களால் அதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒரு ஒளி மூலம் நமக்கு காட்டிய அந்த நட்சத்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் தான் கிறிஸ்மஸ் காலங்களில் ஸ்டார் தொங்கவிடப்படுது. அடுத்து முதல் வாழ்த்து அட்டை, அதாவது கிரீட்டிங்ஸ். 19ஆம் நூற்றாண்டில் ஹென்றி என்ற தொழிலதிபரால் முதல் வாழ்த்து அட்டையானது அச்சிடப்பட்டது. அப்பொழுது அவரால் கடிதம் எழுத முடியாததால் தன்னோட வாழ்த்தை உறவினர்களுக்கு வாழ்த்தட்டையின் மூலம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் சமயங்களில் வாழ்த்தட்டைகள் அனுப்பும் பழக்கம் ஏற்பட்டது. அடுத்து கேரல்ஸ். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு கூடுதல் சிறப்பு சேர்ப்பது கேரல்ஸ் என கூறப்படும் கிறிஸ்துமஸ் பாடல்கள் தான். கேரல்ஸ் 13ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. நமக்கு மிகவும் பிரபலமான ஜிங்கிள் பெல்ஸ் 1857 ஜேம்ஸ் லாடால் எழுதப்பட்டது. ஒன்னாஸ் ஓப்பன் ஸ்லைட் என தொடங்கப்படும் பாடலுடன் எழுதப்பட்டது தான் ஜிங்கிள் பெல்ஸ். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், 16 டிசம்பர் 1965 முதலில் விண்வெளியில் பாடப்பட்ட பாடலாக ஜிங்கிள் பெல்ஸ் கூறப்படுகிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.